Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா logical operations using 8085 தான் பார்க்க போறோம். Logical operations அப்படினு சொன்னாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன தோணும் அப்படினா and, or, exclusive or not. இந்த நாலு ஆபரேஷனும் 8085 யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா AND கேட் எடுத்துக்கிறேன். AND கேட் அப்படினாவே உங்களுக்கு நல்லா தெரியும். நார்மலா எத்தனை இன்புட் இருக்கும் அப்படினா ரெண்டு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் வரும். ஓகேவா? இப்போ AND ஆபரேஷன் பத்தியும் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நான் ஒரு இன்புட் டேட்டா கொடுத்துட்டு அவுட்புட் கரெக்டா வருதா இல்லையாங்கறத நான் செக் பண்ணிக்கணும். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் டேட்டா செகண்ட் டேட்டான்னு எடுத்துக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 2a ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் 32 ன்னு எடுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு டேட்டாவும் நான் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். லாஜிக்கல் AND ஆபரேஷன் பண்ணணும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படினா இதுக்கு ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ எடுத்துக்கோங்க. 0 0 1 0. ஏங்கிறது என்ன உங்களுக்கு? ஏங்கிறது வந்து 10. சோ 10 எப்படி எழுதுவீங்க? 1 0 1 0 ன்னு எழுதுவீங்க. கரெக்ட்டா? அடுத்து 32 0 0 1 1 0 0 1 0. 2 கான வேல்யூ. இது 3 கான வேல்யூ, இது 2 கான வேல்யூ. அதே மாதிரி இங்க 2, இது a. இப்போ நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? லாஜிக்கல் AND ஆபரேஷன் பண்ண போறோம். சோ எப்போ உங்களுக்கு வந்து அவுட்புட் 1 வரும், 1 1 ன்னு இருந்தா மட்டும் தான் அவுட்புட் 1 வரும். மத்த எல்லா காம்பினேஷன் 0 0 0 1 1 0 எல்லாத்துக்கும் நமக்கு என்ன அவுட்புட் வரும்? 0 தான் வரும். கரெக்ட்டுங்களா? இப்ப 0 0 0 1 1 1 0. இங்க 1 into 0 0 0 1 0 0. அப்ப இதோட ஆன்சர் என்னன்னு பாருங்க. சோ இது வரைக்கும் 0 0 1 0ங்கிறது 2, அதே மாதிரி 0 0 1 0ங்கிறது 2. ஓகே, சோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்றப்போ எனக்கு 2 2 ன்னு ஆன்சர் வரணும். ஓகே, இதுவே வந்து ஆர் ஆபரேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு இன்புட் டேட்டா எடுத்துட்டு இதோட ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கணும். இப்ப நமக்கு என்ன வரும்? 0 1 1 0 1 1. எல்லாத்துக்கும் அவுட்புட் என்ன வரும்? 1 ன்னு வரும். 0 0 க்கு அவுட்புட் என்ன வரும்? 0 தான் வரும். ஓகே, சோ இது வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? AND ஆபரேஷன். சோ இது வந்து AND. இப்போ நான் இங்க எழுத போறது ஆர். ஆர்னா ஆட் பண்ணிக்கணும். கரெக்ட்டா? இப்ப பாருங்க 0 0 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 0. 1 1 ஆட் பண்ணீங்கன்னா 1. அடுத்து 0, அடுத்து 1. இங்க பாத்தீங்கன்னா 0 plus 1 1 1 0 0. இப்போ இது பாருங்க, இதோட வேல்யூ என்ன? 3. இதோட வேல்யூ என்ன? a. அப்ப இந்த ரெண்டு குவாண்டிட்டி எடுத்து ஆட் பண்றப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3a ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது எக்ஸ்க்ளூசிவ் ஆர். இதே டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன். அப்போ இங்க எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆபரேஷன் வந்தது அப்படின்னா என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கறது பார்க்கணும். எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னா என்ன? ரெண்டு இன்புட் டிஃபரெண்டா இருந்தா மட்டும் அவுட்புட் 1 ன்னு வரும், இல்லனா 0 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? இப்ப பாருங்க, இது 0 0. அப்ப ரெண்டு இன்புட்டும் வந்து சேமா இருக்கு. அப்ப சேம் இன்புட்டா இருந்தா அவுட்புட் என்ன நமக்கு? 0. அப்போ ஃபர்ஸ்ட்க்கு 0, அடுத்தது 1 1 0, அடுத்தது 0. இங்க பாருங்க 1 0 ன்னு இருக்கு. அப்போ 1 0 அப்படினா டிஃபரண்ட் இன்புட். அப்ப அவுட்புட் வந்து 1 ஆயிடும். கரெக்ட்டா? இங்க என்ன பாருங்க 0 1 ன்னு இருக்கு. அப்ப இங்க அவுட்புட் என்ன வரும்? 1 ன்னு வரும். 0 0 0 ன்னு வந்துரும். ஓகேவா? அப்போ இதோட ஈக்குவலன்ட் வேல்யூ என்ன? 1. இது என்னது? 8. அப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆபரேஷனா இருந்ததுன்னா 18 ன்னு வரும். ஓகே, அடுத்து லாஸ்ட் என்ன ஆபரேஷன்? நாட். நாட்ங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? நாட் கேட் அப்படின்னா ஒரே ஒரு இன்புட் தான் கொடுப்போம். ஒரு இன்புட் கொடுத்து அதோட அவுட்புட் என்ன வரும் அப்படிங்கறது பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2a எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்ப இந்த 2aக்கு என்ன பைனரி வேல்யூவோ இதை அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அவ்வளவுதான். இப்ப இதோட காம்ப்ளிமெண்ட் என்ன பாருங்க? 0 கான காம்ப்ளிமெண்ட் 1, 1 கான காம்ப்ளிமெண்ட் 0, அடுத்து 0 இருக்குங்களா? 1, அடுத்தது 0, அடுத்தது 1, அடுத்து 0, அடுத்து 1 1. இதோட காம்ப்ளிமெண்ட் நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் எடுக்க முடியும் AND கேட்ல, சாரி நாட் கேட்ல. இப்ப 2a இன்புட் எடுத்துட்டேன் அப்படின்னா அப்ப எனக்கு என்ன அவுட்புட் அப்படி வரும்? 1 1 0 1 0 1 0 1. சோ அப்ப 0 1 0 1ங்கிறது 5. இப்போ 1 0 10ங்கிறது என்னது? 1 0 1 0ங்கிறது வந்து 10. கரெக்ட்டுங்களா? அடுத்து 1 0 1 1ங்கிறது என்னது? b, that is 11. 1 1 0 0ங்கிறது c, 1 1 0 1ங்கிறது என்னது? d. ஓகே, அப்ப நமக்கு இங்க என்ன இருக்கு பாருங்க? 1 1 0 1 ன்னு இருக்கு. அப்ப நமக்கு என்ன வரும்? d5 ன்னு வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா மேனுவல் கால்குலேஷன்ஸ் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ மேனுவல் கால்குலேஷன்
ஆபரேஷனை எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் AND கேட், OR கேட், XOR கேட், இந்த மூணுத்துக்கும் ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த 3 கேட்டுக்கும் எத்தனை இன்புட் வேணும் அப்படின்னா 2 இன்புட் வேணும். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாவை லோட் பண்ணி அக்யூமுலேட்டர்ல வச்சுட்டு, அக்யூமுலேட்டர்லயே வச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா அடுத்த டேட்டாவை என்னால லோட் பண்ண முடியாது. அதனால அக்யூமுலேட்டர்ல இருக்கிற டேட்டாவை ஒரு ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் டேட்டாவை அக்யூமுலேட்டருக்கு எடுக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், LDA 5000 ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எந்த லொகேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ LDA 5000, அந்த 5000ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா எங்க போய் லோட் ஆகும் அப்படின்னா டைரக்டா அக்யூமுலேட்டர்ல போய் லோட் ஆயிடும். ஓகேவா? அப்ப எனக்கு 5000ல நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2A எடுத்துக்கிறேன். அப்ப இந்த 2A இப்ப எங்க இருக்கும், எனக்கு அக்யூமுலேட்டர்ல இருக்கும். இப்ப நான் அக்யூமுலேட்டர்ல வச்சுட்டே மறுபடியும் இன்னொரு டேட்டா அக்யூமுலேட்டர்ல லோட் பண்ண முடியாது. சரியா? அதனால நான் இப்ப என்ன பண்றேன், மூவ் B, A போடுறேன். அப்போ அக்யூமுலேட்டர்ல இருக்கிற அந்த 2Aங்கிற வேல்யூ இப்ப எனக்கு எங்க மூவ் ஆயிருச்சு, Bக்கு மூவ் ஆயிருச்சு. ஓகேவா? இப்ப அடுத்து நான் என்ன பண்றேன், செகண்ட் டேட்டாவை லோட் பண்றேன். அப்ப செகண்ட் டேட்டாவை லோட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு LDA 5001, அப்ப இது எங்க இருக்கும் அப்படின்னா 5001ல இருக்கும். அப்ப 5001ல நமக்கு என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் இப்ப எங்க இருக்கும் அப்படின்னா அக்யூமுலேட்டர்ல இருக்கும். ஓகேவா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறேன், AND ஆபரேஷன் பார்க்க போறேன். ஓகேவா? AND ஆபரேஷனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ANAB. அப்ப ANABங்கிறது என்ன அப்படின்னா it will do the logical AND operation with the B ரெஜிஸ்டர்ல என்ன கண்டென்ட் இருக்கு, 2A இருக்கு. கரெக்ட்டா? அக்யூமுலேட்டர்ல என்ன கண்டென்ட் இருக்கு, 32 இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா B ரெஜிஸ்டர்ல இருக்கிற கண்டென்ட்டும் அக்யூமுலேட்டர்ல இருக்கிற கண்டென்ட்டும் லாஜிக்கல் AND ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ரிசல்ட் நமக்கு எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா அக்யூமுலேட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, அப்போ அக்யூமுலேட்டர்ல இருக்கிற ரிசல்ட் நான் என்ன பண்ணும், ஒரு லொகேஷன்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். அப்ப அதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிக்கணும், STA 5002 எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு அக்யூமுலேட்டர்ல இருக்கிற டேட்டா இந்த லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆயிடும். அவ்வளவுதான். அடுத்தது end of program. ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் டேட்டாவை என்ன பண்ணிட்டோம், அக்யூமுலேட்டர் லோட் பண்ணோம். அக்யூமுலேட்டர்லயே வச்சிருந்தா அடுத்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண முடியாது, லோட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றோம், அக்யூமுலேட்டர்ல இருக்கிறத இன்னொரு ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ரெஜிஸ்டர் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ல நமக்கு டோட்டலா 6 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குல்ல, அந்த 6 ரெஜிஸ்டர்ல நீங்க எந்த ரெஜிஸ்டர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நான் இங்க B எடுத்திருக்கேன். அடுத்தது அதை மூவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன், என்னோட செகண்ட் டேட்டாவை லோட் பண்றேன். லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், என்னோட ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்றேன். என்ன ஆபரேஷன், AND, லாஜிக்கல் AND. இப்போ மேம் நான் வந்து பாத்தீங்கன்னா OR ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்ப பாருங்க, ANAB இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு லாஜிக்கல் AND நடக்கும். இதுக்கு பதிலா ORAB போட்டீங்க அப்படின்னா லாஜிக்கல் OR ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். இங்க என்ன ஆகும், B ரெஜிஸ்டர்ல இருக்கிற கண்டென்ட் அக்யூமுலேட்டர்ல இருக்கிற கண்டென்ட்டோட லாஜிக்கல் OR ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ரிசல்ட் உங்களுக்கு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அக்யூமுலேட்டர்ல ஸ்டோர் ஆகும். அப்ப இந்த ஸ்டோர் ஆயிருக்கிற ரிசல்ட்டை இந்த லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது மேடம் நான் எக்ஸ்க்ளூசிவ் OR ஆபரேஷனை பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பதிலா XRABன்னு போடும். அவ்வளவுதான். சோ இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் OR ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அப்போ இந்த 3 ப்ரோக்ராமும், இந்த 3 ஆபரேஷனும் ஒரே ப்ரோக்ராம்லயே பண்ணிக்கலாம். பட் நீங்க என்ன பண்ணணும், இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும். மத்தபடி வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. ஓகேவா? லாஸ்டா நான் இப்ப என்ன பண்ணணும், நாட்டுக்கு போகணும். அப்ப நாட் கேட் அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன பண்றேன், LDA 5000 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப 5000ல நான் என்ன பண்றேன், 2Aங்கிற வேல்யூ வச்சிருக்கேன். அந்த 2Aங்கிற வேல்யூ எனக்கு எங்க போய் லோட் ஆகும், அக்யூமுலேட்டர்ல லோட் ஆயிரும். லோட் ஆனதும் நான் என்ன பண்றேன், காம்ப்ளிமெண்ட் பண்றேன். அடுத்து CMA. CMAங்கிறது என்ன, அக்யூமுலேட்டர்ல இருக்கிற டேட்டாவை காம்ப்ளிமெண்ட் பண்ணும். காம்ப்ளிமெண்ட்
பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் எங்க இருக்கும்? எனக்கு அக்யூமுலேட்டர்ல இருக்கும். அடுத்து நான் என்ன பண்றேன்? STA 5001 ன்னு போட்டுக்கிறேன். அப்ப அக்யூமுலேட்டர்ல இருக்கிற ரிசல்ட் இந்த லொகேஷன்ல போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? சோ ஃபைனலா நான் என்ன கொடுக்கிறேன்? HLT ன்னு கொடுக்கிறேன். HLTங்கிறது end of the program. ஓகேவா? halt. ஓகே. சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ யூசிங் 8085 எழுதணும்.